விஜய் அண்ணனை பார்த்து பயப்படுறதுக்கான 10 காரணங்கள். 1, புகழ் வெளிச்சம். 2வது, அவருடைய ஆளுமை திறமை. 3வது, அவருடைய கனிவான பேச்சு, இறக்கப்படக்கூடிய ஒரு சிந்தனை. 4வது, அவருக்கு தானா சேர்ந்த கூட்டம், அதாவது விஜய் அண்ணாவுடைய இளைஞர்களுடைய பலம். 6வது, இந்த லஞ்சத்திற்கும் ஊழலுக்கும் எதிராக பேசுவது. 7வது, அவர் ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசுறது. 8வது, மக்கள் அவரை விரும்புகிறாங்க, மக்கள் ரசிக்கிறாங்க. 9வது, தமிழக மக்கள் தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவன் இவராக இருப்பாரோ அப்படின்னு நினச்சி அவங்க அவர் மீது அதீத அன்பும் பாசம் வச்சு அவரை தேடி போகிறாங்க. 10வது, இந்த தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு விடுதலை கிடைக்காதா, ஒரு மோட்சம் கிடைக்காதா, இந்த தமிழ்நாடு எப்படியாட்டிருந்து மீட்க முடியாதா, எவனாவது ஒருத்தர் வரமாட்டானா, எங்கேயாவது எவனாவது ஒருத்தர் இருந்து நம்மளை காப்பாற்ற மாட்டானா, நம்ம பிள்ளைகள்லாம் இப்படி குடியார பிள்ளைகளாக போகுதே அப்படின்றத நினச்சி ஒரு தலைவனை எதிர்பார்க்குறாங்க. ஸ்க்ரீனில் பார்த்த விஜயை நேரில் பார்க்குறாங்க. அதனால தான் விஜய் கண்ணனுக்கு வந்து இவ்வளோ ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை அவர் பயன்படுத்திக்கிறதும் மிகப்பெரிய அளவில் வந்து அவர் சக்ஸஸ் பண்ணுறதும் அவர் கையில் தான் இருக்குது. அவர்கிட்ட இருக்கக்கூடிய இளைஞர் கூட்டம் காட்டாற்று கூட்டம், காட்டாற்று வெள்ளம் போல இவ்வளோ ஒரு இளைஞர்கள், வெறி பிடித்த இளைஞர்கள், எதை வேணாலும் செய்வாங்க விஜய் அண்ணனுக்காக. அப்படி ஒரு இளைஞர்கள் கூட்டம். அந்த இளைஞர்கள் கூட்டம் மிகப்பெரிய அளவில் ஒன்று சேர்ந்து, அம்பேத்கர் சொல்றார் இல்லையா, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அப்படின்றார். இந்த இளைஞர்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னா எதற்கும் துணிந்த கூட்டம். அதை வந்து பார்த்துட்டு இன்னைக்கு கூடிய ஆளும் அரசாங்கங்கள் கடுமையாக பயப்படுறாங்க. என்ன காரணம்னா, எல்லாருமே இளைஞர்கள், இவங்க நினைச்சா எதை வேணாலும் பண்ணலாம். அல்டிமேட்டாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒட்டுமொத்த இளைஞர்களும் ஒட்டுமொத்த பெண்களும் விஜய் அண்ணன் மேலே இருக்கக்கூடிய ஒரு கிரேஸில் அவரை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஓட்டா மாறுமா மாறாதுன்றதுலாம் அடுத்த கட்டம். ஆனால் ஒரு தலைவனுக்கு தமிழ்நாட்டில் ஒரு சினிமா புகழ் உள்ளவருக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து, ஆனால் விஜய் அண்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் இவங்க விரிச்ச இந்த சூழ்ச்சி வலையில் வந்து என்னைக்கு சிக்கிடக்கூடாது. இன்னும் தெளிவாக அவர் யோசிக்கணும், இன்னும் தெளிவாக செயல்படணும். இத்தனை பேர் இயங்கிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு ஏன் பயம்? எதுக்கு பயப்படுறீங்க? விஜயை பார்த்து எதுக்கு பயப்படுறீங்க? அவர் நல்லா தானே பேசுகிறாரு, உண்மையைத்தானே பேசுகிறாரு. நீங்கள் உங்கள் மேலே சரியான ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நீங்கள் ஏன் இவரை பார்த்து இவ்வளோ பயப்படுறீங்க? நீங்கள் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யுங்க. மக்கள் யார் நல்லது செய்யறாங்களோ அவங்கள தான் வரவேற்பாங்க. இன்னைக்கு தமிழக மக்கள் மொத்த கொதிநிலையில் இருக்காங்க. அத்தனை பேரும் கொதிச்சு போயிருக்காங்க. கடைசி தலைமுறை இந்த தமிழ்நாட்டில் அம்புட்டு பஞ்சம் படைக்கு போயிடுவாங்க. அடுத்த கட்டம் எல்லா வடக்கத்து இளைஞர்களும் எல்லாம் உள்ள ஓடிட்டான். இங்கே இருக்கக்கூடியவங்க தண்ணி அடித்து லாதியாக போய்கிட்டு இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா ஆளுமை உள்ளக்கூடியவர்கள் வரணும்.